வணக்கம் அன்பு கூடத்தின் நேயர்களே, நாம் கடந்த வீடியோவில் கூடங்குளத்தில் பெய்து கொண்டிருக்கின்ற மழையை பற்றி ஒரு சிறிய தொகுப்பாக பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இப்போது நாம் பார்க்க இருப்பது இந்த அடைமழை கூடங்குளத்தை என்னவெல்லாம் செய்திருக்கிறது என்பதை இந்த வீடியோவில் பார்ப்போம். வாருங்கள். மேற்கு பஜாரில் மட்டுமே நடமாட முடியும். ஆகவே நாம் அங்குதான் மிக அதிகமான வீடியோக்கள் எடுத்தோம். அதன் பிறகு மழை விட்ட பிறகும் மாலையும் மற்றும் இன்று காலை, அதாவது 18/12/2023 அன்று காலையும் எடுத்த வீடியோக்களும் இணைத்துள்ளேன். பாருங்கள். எங்க இப்ப எங்கெல்லாம் நிரம்பிருக்கு? முருகன் இருக்குல்ல, அதுல நிரம்பிருக்கு. அதே பிள்ளையார் கோயில்ல அந்த லெவலுக்கு அப்படி தண்ணி ஓடுது. அங்கே நிரம்பி வந்துட்டு இருக்கு. குளநீர் குளம் ஃபுல்லா இருக்குமா? அங்க ஃபுல்லா ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த அடைமழையிலும் நமது ஊர் இளைஞர்கள் அங்காங்கே சுற்றி கொண்டிருந்தார்கள். மழையில் நனைந்து கொண்டு, மழையில் படுத்து புல்லப்ஸ் எடுத்துக்கொண்டும் விளையாடிக்கொண்டும் ஆனந்தமாக கடந்த 30 வருடங்களுக்கு பிறகு பெய்த மழையை கொண்டாடி தீர்த்தார்கள். அதைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். தண்ணி 92 பெய்த கூடங்குளத்துல இந்த மழையானது இன்றைக்கு பிள்ளையார் கோயில் அருகில் வரை செல்கிறது. இதுவரை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தது காலை 11 மணி வரை உள்ள நிலவரம். சொல்லு, வந்து சொல்லு. கிழக்க எவ்வளவு தண்ணி போயிட்டு இருக்கு? தண்ணி இருக்கு, கடுமையான வெள்ளம். அங்க கிழக்கு பஜார்ல நம்ம வின்சென்ட் கடை பக்கத்துல அந்த போக்குவரத்தை துண்டிக்கக்கூடிய சூழ்நிலை உள்ளது. அப்படியா? சரி. சரியான கூட்டமா இருக்காங்க. மக்கள் பரபரப்பாக ஆங்காங்கே மழை வெள்ளத்தை கண்டு ரசிக்கின்றனர். சரி, நிறைய தண்ணியோ? ஆமா, ஒரு 30 வருஷம் இருக்கும் இதே மாதிரி. இப்போது மணி 4. சற்று மழை குறைந்திருக்கிறது. சிறு தூறல்களாக போட்டுக்கொண்டிருக்கின்றது. நாம் குடையை பிடித்துக்கொண்டு இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற பகுதி ஜம்போ பேக்கரியின் எதிர்ப்புறம் உள்ள ஓடை. இந்த ஓடையிலிருந்து பின்னால் உள்ள ஓடைக்கு இந்த தண்ணீர் முழுவதுமாக செல்கிறது. அந்த ஓடை முழுவதுமாக நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. அந்த ஓடை ஆரம்பிக்கும் இடம் கூடங்குளம் குழுவநேரி குளத்திலிருந்து குழுவநேரி குளம், இசக்கியம்மன் கோவில், முருகன் கோவில், பிள்ளையார் கோவில், தொடர்ந்து மருதன்குளத்திற்கு அந்த தண்ணீர் போய் சேருகிறது. அந்த பகுதி முழுவதுமாக நீரால் சூழப்பட்டுள்ளது. அங்கே இருந்த 50 முதல் 60 வீடுகளில் தண்ணீர் புகுந்து விட்டது. அந்த வீட்டில் இருந்த பொதுமக்களை பத்திரமாக அழைத்து பாதுகாப்பான இடத்திற்கு சில நண்பர்கள் கூட்டிச் சென்றுள்ளார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த நேரத்தில் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற ஓடை சிஎஸ்ஐ கோயில், அதாவது டிடிடிஏ பள்ளியிலிருந்து வரக்கூடிய ஒரு ஓடை. அந்த ஓடையில் சில மணி நேரத்திற்கு முன்பதாக மிக அதிக அளவில் தண்ணீர் வந்து கொண்டிருந்தது. இப்போது சற்று குறைந்திருக்கிறது. கூடங்குளம் ஆண்ட்ரூ ஸ்டோர், பிரபா ஸ்டோர் மற்றும் அப்பாத்துறை ஸ்டோர் போன்ற ஸ்டோர்களை தாண்டி வாகனங்கள் எதுவும் செல்லக்கூடாது என்பதற்காக அதற்கு முன்பதாகவே ஒரு கயிறை கட்டி வைத்துள்ளார்கள் கூடங்குளம் நண்பர்கள். கிழக்கு பஜாரிலிருந்து வாகனங்களில் வருவது பாதுகாப்பானதல்ல என்பதற்காக இந்த கயிற்றை கட்டி வைத்திருக்கிறார்கள். ஆனால் வெள்ளம் இப்போதும் சிறிதளவு வந்து கொண்டே தான் இருக்கின்றது. இதற்கு முன்னால் கூடங்குளத்தில் 1992 நாங்கள் சிறு வயதில் இருக்கும்போது மிக பிரம்மாண்டமான ஒரு மழை வந்து ஊர் முழுவதும் தண்ணீர் மிக அதிக அளவில் வந்தது. அதற்கு பிறகு இப்போதுதான் மழை இவ்வளவு பெரிதாக ஒரு நாள் முழுவதுமாக அடித்து ஊர் முழுவதும் வெள்ளக்காடாக இருக்கின்றது. ஆனாலும் கூடங்குளம் மக்கள் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கின்றார்கள். ஏனென்றால் பல ஆண்டுகளுக்கு பிறகு இவ்வளவு மழை கூடங்குளத்திற்கு பெய்திருக்கிறது. அதனால் நிலத்தடி நீர்மட்டம் உயரும். சிறிது ஆண்டுகளுக்கு குடிநீர் பிரச்சனை மற்றும் தண்ணீர் பிரச்சனை தீரலாம் என்று நம்புகிறார்கள். நாமும் நம்புவோம். என்றாலும் கூடங்குளத்திற்கு இன்னும் 2 நாள் மழை இருக்கும் என்றார்கள்.
ஆகவே அனைவரும் பாதுகாப்பாக இருங்கள். மழை இன்னும் பெய்யலாம். கரண்ட் கூட நமது குடங்குளத்தில் தற்போது இல்லை. எப்போது வரும் என்றும் தெரியவில்லை. இன்று இரவு வருமா என்பதும் புரியவில்லை. ஆகவே அனைவரும் பாதுகாப்பாகவும் விழிப்போடும் இருங்கள். சிறிது தண்ணீர் குறைந்த பிறகுதான் நமது மார்க்கெட்டில் இருந்த சில வண்டிகள் வேறு இடத்திற்கு இப்போது மாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றன. இரவு மிக அதிக மழை வந்தால் இன்னும் கஷ்டம் என்பதால் அங்கே உள்ள பைக்குகள் மற்றும் கார்கள் பாதுகாப்பாக வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஏற்கனவே 2-3 இருசக்கர வாகனங்கள் அங்கே மழையில் மூழ்கிவிட்டது என்று சொன்னார்கள். அதை கிடைத்ததா என்று இன்னும் தெரியவில்லை. இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற இடம் மாதா கோவில் அருகின் அதற்கு பின்னால் இருக்கின்ற ஓடையின் வீடியோ தான். அந்த ஓடையை நீங்கள் இப்போது பார்த்தால் தெரியும். ஓடையில் ஒரு ஆள் உயரத்திற்கு தண்ணீர் சென்று கொண்டிருக்கின்றது. இந்த பாதையையும் நாம் பயன்படுத்த முடியாது. ஏற்கனவே கிழக்கே ஒரு பாதை அடைக்கப்பட்டு விட்டது, மேற்கேயும் ஒரு பாதை அடைக்கப்பட்டு விட்டது. ஆகவே நாம் மேற்கு பஜார் கிழக்கு பஜார் வர வேண்டுமென்றால் பைபாஸ் ரோட் வழியாக சுற்றித்தான் வர வேண்டும். இந்த ஓடைதான் கூடன்குளம் ஊர் முருகன் கோவிலை கடந்து சென்று கொண்டிருக்கின்ற ஓடை. மழையை பார்த்து தமிழக அரசும் எங்களது மாவட்டத்திற்கு விடுமுறை அளித்து விட்டார்கள் திங்கட்கிழமை. ஆனால் மழை நின்றுவிட்டது. மேற்கு பஜாரின் இப்போதைய நிலைமை, அதாவது மாலை 5 மணிக்கு மேற்கு பஜார் எப்படி இருக்கிறது என்பதை பாருங்கள். இரவு முழுவதும் கரண்ட் இல்லை. ஆனாலும் நல்ல குளிர் இருந்ததனால் தூக்கத்திற்கு எந்த பிரச்சனையும் இல்லை. காலையிலும் கரண்ட் இல்லை. காலையில் நாம் பார்த்த இடங்களை இனி பார்ப்போம். இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இடம்தான் நமது கூடன்குளம் மார்க்கெட், அதாவது மீன் சந்தை, காய்கறி சந்தை இரண்டுக்கும் கலந்தது. இப்போது பக்கத்தில் இருப்பது தான் கூடன்குளம் பிள்ளையார் கோவில். பிள்ளையார் கோவில் உள்ளே நேற்று மிக அதிக அளவு தண்ணீர் வந்துவிட்டது. பிள்ளையார் கோவிலை தாண்டி கிழக்கு பஜாரை கடக்க முடியாது. இருபுறமும் உள்ள பல கடைகளில் தண்ணீர் புகுந்துவிட்டது. இந்த இடத்தில் இன்னும் காலையில் கடைகள் எதுவுமே திறக்கவில்லை. அனைவரும் பைபாஸ் ரோடு வழியாக வந்து அந்த பாலத்தில் இருந்துதான் இந்த தண்ணீரை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். நாமும் பைபாஸ் ரோடு வழியாக சென்று அந்த பாலத்தில் எவ்வளவு தண்ணீர் சென்று கொண்டிருக்கிறது என்பதை அருகிலிருந்து பார்ப்போம். இந்த இடத்தில் தான் நேற்று 5 பேரோடு வந்த ஒரு கார் தண்ணியில் சிக்கிக்கொண்டது. அப்போது கிழக்கு பகுதியின் நண்பர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவர்களை காப்பாற்றி அந்த காரையும் பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து சென்றார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இடம் மேற்கு பைபாஸ் ரோடு பாலம். பாலத்தில் எவ்வளவு தண்ணீர் செல்கிறது. நேற்று இந்த பாலத்திற்கு மேல் வரை தண்ணீர் சென்றது. இன்று காலை, அதாவது 18/12/2023 காலை 9 மணி நிலவரம் இது. இந்த பாதை வழியாகத்தான் அணுமின் நிலையத்திற்கு வடக்கு பகுதியில் உள்ள, அதாவது வள்ளியூர் மற்றும் ராதாபுரம் பகுதியிலிருந்து வேலைக்கு வருவார்கள். அவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் காலையில் இல்லை. கரண்ட் இன்னும் வரவில்லை. இந்த பாலத்தில் தொடர்ந்து 2 சிறிய பாலங்கள் குழுநேரி செல்லும் ஓடை வரையில் அமைந்துள்ளன. இந்த பாலத்தின் பக்கத்தில் உள்ள ரோட்டில், அதாவது அற்புதம் சாமுவேல் திருமண மண்டபம் அருகில் உள்ள ரோட்டில்தான் நாம் இசக்கியம்மன் கோயில் மற்றும் குழுவநேரி குளம் வரை செல்ல வேண்டும். அந்த பகுதியிலும் நாம் சென்று பார்ப்போம். ஏனென்றால் அந்த பகுதியிலும் பல வீடுகளில் நேற்று வெள்ளம் சூழ்ந்து விட்டது. இப்போது வெள்ளத்தின் நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். பாருங்கள். நாம் ஏற்கனவே சென்ற வீடியோவில் சொன்னபடி கூடன்குளத்தில் உள்ள அனைத்து குளங்களும், அதாவது குழுவநேரி, உப்புலிபாடு குளம், மருதன்குளம் மற்றும் பக்கத்து ஊர்களில் உள்ள குளங்கள் என அனைத்து குளங்களும் நிரம்பி மறுகால் வந்து கொண்டிருக்கிறது. மலைக்கடவுள் மனது வைத்தால் கண்டிப்பாக குளங்கள் நிரம்பி விடும் என்று நாம் சொன்னோம். அதேபோல் மலைக்கடவுளின் தயவால் குளங்கள் அனைத்தும் நிரம்பிவிட்டன. இப்போது நாம் இருந்து கொண்டிருப்பது கூடன்குளம் அற்புதம் சாமுவேல் திருமண மண்டபத்திற்கு நேர் எதிர்புறம் உள்ள ஓடை. பாருங்கள் எவ்வளவு தண்ணீர் வந்து கொண்டிருக்கின்றது. இதை தொடர்ந்து இந்த ரோட்டின் வழியாக நேராக சென்றால் இசக்கியம்மன் கோயில் வரும்.
இசக்கியம்மன் கோயிலையும் தண்ணீர் நேற்று சூழ்ந்து விட்டது. ஆனால் இன்று இசக்கியம்மன் கோவிலின் கீழே தான் தண்ணீர் வந்து கொண்டிருக்கின்றது. அந்த பகுதியில் சில வீட்டிற்குள் இருந்த தண்ணீரை சிலர் வெளியேற்றி கொண்டிருந்தார்கள். அதைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நேரே தெரிகின்ற ஆலமரத்தின் கீழே தான் அந்த இசக்கியம்மன் கோவில் இருக்கின்றது. வாருங்கள், அந்த இசக்கியம்மன் கோயில் பக்கத்தில் போய் நாம் பார்ப்போம் தண்ணீர் எப்படி வருகிறது என்று. இதுதான் இசக்கியம்மன் கோயில். இந்த இசக்கியம்மன் கோயில் பக்கத்தில் ஒரு ஓடை இந்த ஓடையோடு இணைகிறது. அதாவது கூடன்குளம் முரம்பிலிருந்து வருகின்ற தண்ணீர் இந்த ஓடை வழியாக இந்த இடத்தில் இணைந்து மருதன்குளம் செல்கிறது. இந்த இசக்கியம்மன் கோயிலை தாண்டி சென்றால் நாம் குழுவநேரி குளம் மறுகாலை பார்க்கலாம். ஆனால் நாம் சென்றது பைக்கில். அந்த வழியில் இதற்கு மேல் செல்ல முடியாது என்ற காரணத்தினால், அங்குள்ள நண்பர் நமது சிந்து பாரத் அவர்கள் சொன்ன காரணத்தினால் நாம் அங்கே செல்லவில்லை. இத்துடன் இந்த இடத்திலிருந்து நாம் விடைபெற்றுக் கொண்டோம். இனி கிழக்கு பஜாரின் நிலைமை எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதுதான் கிழக்கு பஜார். கிழக்கு பஜாரின் மிக பிரசித்தி பெற்ற பிள்ளையார் கோவிலின் மேடை அமைந்துள்ள அந்த இடம். அந்த இடத்தை சுற்றிலும் மிக அதிகமான தண்ணீர், ஓடையிலும் ரோட்டிலுமாக இந்த தண்ணீர் இருந்து கொண்டிருக்கின்றது. அதைத்தான் நமது கூடன்குளம் பொதுமக்கள் வந்திருந்து பார்வையிட்டு கொண்டிருக்கின்றார்கள். 2 காவல் அதிகாரிகளும் இதை பார்வையிட்டு கொண்டிருந்தார்கள். இங்கேதான் 2 போஸ்டுகள் முறிந்து விழுந்துவிட்டன என்று சொல்கிறார்கள். எங்களது சிஎஸ்ஏ ஐயர் குருவானவர் பங்களாவும் இந்த இடத்தில் தான் அமைந்திருக்கின்றது. அதைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். குருவானவரின் பங்களாவிற்கு செல்ல முடியாத அளவிற்கு தண்ணீர் கேட்டை மறைத்து கொண்டு மிக அதிகமான அளவில் சீறி பாய்ந்து சென்று கொண்டிருக்கின்றது. இங்கே இருக்கின்ற பல கடைகளில் தான் தண்ணீர் புகுந்துள்ளன. இன்னும் பல பேர் கடையை திறக்க முடியாமல் இருக்கின்றார்கள். தண்ணீர் இன்று மாலைக்குள் இன்னும் வடிந்துவிடும். அதாவது ரோட்டில் சென்று கொண்டிருக்கின்ற தண்ணீர் ஓடைக்குள் வந்துவிடும். ஓடைக்குள் வந்துவிட்டால் நாம் டீ குடிக்கும் கடைகள் திறக்கலாம் என்று நம்புகிறோம். ஆனால் அதற்கு முன்னால் மழை எதுவும் வரக்கூடாது. மழை வந்தால் இன்னும் நிலைமை மோசமாகத்தான் இருக்கலாம். நாம் இப்போது இந்த வாய்ஸ் ஓவர் கொடுத்து கொண்டிருந்த நேரத்தில் சென்ற பவர் மீண்டும் கரண்ட், அதாவது மேற்கு பகுதிக்கு கரண்ட் வந்துவிட்டது. கிழக்கு பகுதிக்கு இன்னும் வரவில்லை. ஒவ்வொரு பகுதியாக சீர் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்காக மிக விரைவாக செயல்பட்ட கூடன்குளம் இபி டிபார்ட்மெண்ட்டுக்கும் நாம் கூடல் டிவியின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். கூடன்குளம் பொதுமக்களின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். மிக விரைவில் கிழக்கு பகுதிக்கும் பவர் சப்ளை கொடுத்தால் அவர்களின் அத்தியாவசியமான தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியும். மேலும் கிழக்கு பகுதியிலும் மேற்கு பகுதியிலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தகுந்த நிவாரணம் வழங்க நமது கூடன்குளம் அரசியல்வாதிகள் தகுந்த முயற்சி எடுக்க வேண்டும். என்ன நேயர்களே, இந்த கூடன்குளம் அடைமழை எப்படி இருந்தது என்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இப்போது கூடன்குளம் எப்படி இருக்கிறது என்பதையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஏற்கனவே இந்த வீடியோவை காலையிலேயே அப்லோட் செய்திருக்க வேண்டும். காலை 11 மணிக்கு பிறகு கூடன்குளத்தில் எந்த விதமான இன்டர்நெட் சேவையும் வழங்கப்படவில்லை, கட்டாகிவிட்டது. ஆகவே அப்லோட் செய்ய முடியவில்லை. ஆகவே மாலை 6 மணிக்கு கிழக்கு பஜார் சென்றபோது முற்றிலுமாக ரோட்டில் உள்ள தண்ணீர் வடிந்து ஓடையில் மட்டும்தான் தண்ணீர் செல்கிறது. இப்போது கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் கிழக்கு பஜாரை கடந்து செல்ல முடிகிறது. இன்று இரவு ஏதாவது மழை பெய்தால் மட்டுமே பாதிப்பாகும். ஆகவே மற்றபடி எந்த விதமான பாதிப்பும் இல்லை. நாளையிலிருந்து சகஜமான வாழ்க்கை கூடன்குளத்தில் ஆரம்பமாகலாம் என்று நம்புகிறோம். நாம் நினைத்தபடியே 18/12/2023 இரவு முழுவதும் எந்த விதமான மழையும் கூடன்குளத்தில் இல்லை. காலையில் நாம் கிழக்கு பஜார் சென்று பார்த்தபோது கிழக்கு பஜாரில் தண்ணீர் முற்றிலுமாக வடிந்து ஓடையில் மட்டுமே தண்ணீர் செல்கிறது. ஆனால் வெள்ளம் வரும்போது ராதாபுரம் செல்கின்ற அந்த பாலமானது உடைந்து இருக்கிறது வெள்ளத்தில். அதை கூடிய விரைவில் சரி செய்வார்கள் என்று நினைக்கின்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நமது கூடல் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு அருமையான கூடன்குளம் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் அன்பு கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு ராஜேஷ். கூடல் டிவி. நன்றி, நல்வணக்கம்.